சரிங்களா. அப்புறம் இங்கே ரொம்ப பனியாக இருந்ததுனால அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் போய் அங்கேருந்து இறங்கி நடந்து தான் போனோம். கொஞ்சம் இறங்கி நடந்து உள்ளே போனோங்க. போகிற வழியில் அங்கே பார்த்தீங்கன்னா வயலூர் நடந்து போகவே முடியலங்க. ரொம்பவே உண்மையாலுமே இது சொல்கிறதுக்கே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இயற்கை உபாதையெல்லாம் அந்த சைடு 2 சைடும் போய் வச்சுருந்தாங்க. ரொம்ப இதாக மோசமாக இருந்துச்சுங்க. அது மாதிரியெல்லாம் பண்ணவே வேணாம். கோயிலோட பக்கம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்கலாம் பார்த்துட்டு ரொம்ப மோசமாக நினைப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணாங்கன்னா இந்த கிராம மக்கள்லாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தெரியாது நமக்கு நல்லாண்டு கடந்தது. அவருக்கு ஐயா இருக்காருல்ல, அவர் சிவலிங்க சாமி, அவருக்கு வழிபோக்கா இந்த மாதிரி இந்த லிங்கத்தை எடுத்து பூஜை பண்ணார். பூஜை பண்ணும்போது இந்த கிணறு வெட்டும் போது அம்மெல்லாம் இங்கே கிணத்துக்குள்ளே இடிஞ்சு கிடக்குது பாரியா. ஆனால் ஒரு காலத்தில் அந்த இவங்க நம்ம முஸ்லீம்கள்லாம் இந்த முத்திரை யார் முஸ்லீம் தான் அது படையெடுத்து இந்துக்குள்ளே அடித்தாங்கல்ல, அது அடிப்படை கோவில் போல இருக்கு. இது நாங்கள் பிரச்சனை பண்ண சிவலிங்கம் கிடையாது. இந்த காலத்தில் யாருக்கு பிரச்சனை தெரியாது. இப்போ எவ்வளோ வருஷமா வச்சுருக்கீங்க? இது நாங்கள் இப்போ இந்த மண்ணுக்குள்ள எடுத்து வச்சது கிட்டத்தட்ட 1950. சரி சரி. அதான் ஏன்னா கோயில் இருக்கு, எல்லாரும் பார்க்கணுங்கல்ல. மண்ணுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க? மண்ணுக்குள்ளே தான் மல்லாந்து கிடந்தது. சரி சரி. இது ஒரு காலத்தில் கோயிலாக இருந்திருக்குது. ஓ, அந்த காலத்தில் இந்த சித்தர்கள் சித்த அளவுக்கு பேர் இந்த ஏரியாவுக்கு சித்த அளவுக்கு பேர். இப்போ இந்த இடத்துக்கு போய் சித்தப்பூ சித்த அளவுக்கு பேர். அது அந்த பச்சளை மூலியை வைக்க. இவர் என்ன செவி உணர்ந்த சாமிகள் என்னங்கய்யா இது? இதோட ஜீவசமாதி கூட நடுவழியில் இருக்கு. அங்கே செவி அடக்கம் பண்ணியிருக்கோம். இங்கே தான் இருந்தாருங்களா? அதுதான் இந்த கோயில் எடுத்து கட்டி பூஜை பண்ணுவாரு. ஓ அப்படிங்களா? அவர் காலத்துக்கு பிறகு நாங்கள் இப்போ அவங்க பெண்மையார் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அம்மா அவங்க முன்னாடி இருக்குல்ல, இதுதான் அந்த அம்மா, இவங்களோட மனைவி. அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிறகு நான் பார்த்துக்கிட்டேன்.